எல்லார் வீட்டிலையும் வந்து மின்வாரியம் ஸ்மார்ட் மீட்டரை வந்து இன்னும் 6 மாதத்துக்குள்ள 2025க்குள்ள பொருத்தப்படுறதா மின்வாரியம் சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைனா, நம்ம வீட்டில் ஆள் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் வந்து நம்ம எஸ்எம்எஸ்ஸாக நம்ம வீட்டுக்கு ஃபோன்லேயே வந்துடும். வீட்டில் வந்து கண்டிப்பாக ஆள் இருக்கணும், ரீடிங் இருக்கணும், கார்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கவலை இல்லை. ஸ்மார்ட் மீட்டர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தாலோ இல்லை நம்ம வந்து வீடு பூட்டியிருந்தாலோ நம்மளுக்கு ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வழியாக வந்துடும். ஆளில்லா ரீடிங் அப்படின்றது என்னென்னா, ஸ்மார்ட் மீட்டர் வந்து ஒரு டெஸ்டிங்காக டி நகரில் உள்ள 1.5 லட்சம் வீடுங்களுக்கு வந்து பொருத்தியிருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கான சிம் கார்டும் அதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் வந்து நடைபெற்றிருக்கு. சிம் கார்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெஸ்டிங் வழியில் இந்த 1.5 லட்சம் வீடுகளுக்கும் எப்படின்னு டெஸ்டிங் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டரில் ஒரு சிம் கார்டு போடுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி அதுலேயே இருக்கும். அந்த ஸ்மார்ட் மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, டெய்லியுமே உங்களோட ரீடிங்கை அவங்கள்ட்ட மின்வாரியத்துக்கு சர்வரில் போய் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லியும் இது அப்டேட் ஆகிட்டு கடைசி மாதத்தில் அந்த தேதியில் உங்களுக்கான எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலாக டோட்டல் அமௌண்ட்டும் உங்களுக்கு அமுச்சு விட்ரும். இது வந்து நீங்கள் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4G டவர் வழியாக தான் உங்களுக்கு வரும். இந்த சிம் கார்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கணும். இல்லைனா அவங்களே கொடுக்கறதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும். சில EV 2-வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம் இன்பில்ட்டில் இருக்கும். அதுக்கான பணத்தை நம்ம வந்து கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும். இது வந்துடுச்சு அப்படின்னா மாதத்துக்கு 2 தடவை ரீடிங் எடுக்கிற வராங்க இல்லையா மின்வாரிய ஊழியர்கள், அவங்களோட வேலை வந்து ரொம்ப மிச்சமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீடிங்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஏன்னா டெய்லி உங்களுக்கு இந்த ரீடிங்கில் என்ன ரேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சர்வரில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் எந்த ஒரு திடீர்னு நீங்கள் ஒரு ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுற பொருள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மின்வாரத்துக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எங்கேயாச்சும் லீக்கேஜ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக பதிவாயிடும். இந்த ரீடிங் மீட்டர் வந்து 6 மாதத்துக்குள்ள ஸ்மார்ட் மீட்டர் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பொருத்தப்பட போகிறதா தமிழக மின்வாரியம் வந்து சொல்லியிருக்காங்க. 2025க்குள்ள எல்லார் வீட்லேயும் ஸ்மார்ட் மீட்டர் கண்டிப்பாக வந்துடும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.